நிறைய பேரோட ஒரு காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, லைஃப்ல எல்லாமே இருக்கும். நல்ல வருமானம் இருக்கும், அருமையான குடும்பம் இருக்கும், அழகான மக்கள் இருப்பாங்க, பிசினஸ் நல்லாவே போயிட்டு இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எப்போதும் ஏதோ ஒரு கவலையோடவே இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எனக்கு காரணமே தெரியலைங்க. ஆனா லைஃப்ல எனக்கு ஹாப்பியே இல்ல. எல்லாமே இருக்கு, ஆனா சந்தோஷம் மட்டும் இல்ல. ஏதாவது ஒரு கவலை மைண்ட் ஆக்குபை பண்ணிடுது. லைஃப என்ஜாய் பண்ணவே முடியல. எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்டாவே இருக்கு. ஒரு ஒரி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணமே தெரியாம மனசு ரொம்ப ஹெவியா இருக்கிறது எதனால அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்னைக்கு நாம பார்க்க போறது, மனசு எப்பயுமே கவலையில இருக்கு அப்படின்னா என்ன காரணம்? அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? எதனால இது நடக்குது? அப்படின்றத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம பிரெயின் ஆனது ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி வேலை செய்யும். அது எப்பவுமே எங்க தவறு நடக்கும், எப்படி தவறு நடக்கும், என்ன நல்லது நடக்கும், எப்படி செஞ்சா சரியா இருக்கும், எப்படி செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயம் எல்லாம் பண்ணலாம், எந்தெந்த விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்முடைய மூளையானது ப்ரிடிக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா சில சமயத்துல இது ஓவர் ஆக்டிவ் ஆகும் பொழுது சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய ப்ராப்ளம் மாதிரி தோணும். இதுக்கு பேர் ஆங்ஸைட்டி டிசார்டர். இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? மனசு எப்பவுமே ரெஸ்ட்லெஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அன்வான்ட் ஃபியர், அன்னெசரி ஃபியர், தேவையில்லாத பயம் மனசை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கும். ஹார்ட் பீட் அதிகமாகும். திடீர்னு படபட படபடன்னு வரும். நெஞ்சு இருக்குமா இருக்கிற மாதிரி இருக்கும். வேர்வை வர்ற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி மனக்கவலை மைண்ட் ஆக்குபை பண்ணிடும். அடுத்தது கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். எது ஒன்றும் அட்டன்டிவா நம்ம செய்ய முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம்னு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அவங்களால காரணத்தை சொல்லவே முடியாது. ஆனா மனசு கவலையிலே இருந்துட்டு இருக்கும். ஓகே, இப்ப இது எதனால வருது, என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நாள்பட்ட மன அழுத்தம், நீண்ட நாள் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நாள்பட்ட மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது. எந்த ஒரு காரியத்திலையும் அட்டன்டிவா போக்கஸ்டா பண்ண முடியாது. எது ஒன்றும் ஆரம்பிப்பாங்க, ஆனா பாதியிலே நிறுத்திட்டு அடுத்த வேலையை பார்க்க போவாங்க. அந்த வேலையையும் முழுசா முடிக்க மாட்டாங்க. அடுத்தது பர்சனல் ப்ராப்ளம்ஸ். அதாவது நம்முடைய மன அழுத்தத்துல ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம். ஒன்னு எக்ஸ்பிரஸ்டு ஸ்ட்ரெஸ், அனதர் ஒன் இஸ் அன்எக்ஸ்பிரஸ்டு ஸ்ட்ரெஸ். ஒரு சில விஷயங்களை நம்ம மத்தவங்க கூட பகிர்ந்துக்க முடியும், ஒரு சில விஷயங்களை மத்தவங்க கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. இப்போ இந்த மாதிரி அன்எக்ஸ்பிரஸ்டு ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட அவங்களுக்கு அந்த மனக்கவலை இருந்துகிட்டே இருக்கலாம். அடுத்தது ஹார்மோன் சேஞ்சஸ். பாடியில தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தாலோ அவங்களுக்கும் இந்த மாதிரி அன்னோன் ஒர்ரீஸ் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு எந்த ஒரு காரணமுமே இருக்காது, ஆனா எப்ப பார்த்தாலும் கவலைப்படுவாங்க. எல்லா விஷயத்துக்கும் கவலைப்படுவாங்க. சாதாரணமா நான் பஸ் ஏறி போறேன் அப்படின்னா, பார்த்து போமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருமா, பார்த்து ஏறுமா, பார்த்து இறங்குமா, போன உடனே ஃபோன் பண்ணுமா அப்படின்ட்டு நம்மளை பத்தி அவங்க கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது உங்க வீக்னஸ் கிடையாதுன்றத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மைண்ட் ஆக்குபை பண்றதுனாலதான் இந்த பிரச்சனை வருது. ஓகே டாக்டர், எனக்கு இந்த தேவையில்லாத மனக்கவலை இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பென் பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்க கவலைகளை நீங்க எழுத ஆரம்பிங்க. மனசுல வச்சுக்கிட்டா தானே அது பெருசா தோணும். நீங்க எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆனா எழுத ஆரம்பிக்கும் பொழுது என்ன எழுதுறதுன்னே தோணாது. அப்படியே எழுதினாலும் உங்களுக்கு எதனால இந்த பிரச்சனை வருதுன்ற ஒரு கிளாரிட்டி தெளிவா தெரிஞ்சிடும். அதனால டெய்லி என்னென்ன நடக்குதோ அதை நீங்க ஜேர்னல் பண்ணுங்க. அப்போ உங்க கவலைகள் குறைய ஆரம்பிக்கும். செகண்ட், பிரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மூச்சு பயிற்சியை நம்ம ரெகுலரா பண்ணும்போது நம்ம மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் அதிகமாகிறதுனால நம்ம மூளை சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருக்கிறதுனால நம்ம கவலைகள் குறையும். அதனால காலையில ஒரு 15 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 15 நிமிஷம் நீங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அதனால உங்க மனசும் உடம்பும் ரொம்ப காம் ஆகும். அடுத்தது பாடி மூமெண்ட். இந்த பாடி மூமெண்ட்னா என்ன தெரியுமா? நாம நார்மலா நடக்கிறது, ஜாகிங் போறது, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்றது, ஒர்க் அவுட்ஸ் பண்றது, சைக்கிளிங் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த மனக்கவலையை போக்கி அந்த ஆங்ஸைட்டியை உண்டு பண்ற ஹார்மோன்ஸை இது ரெகுலேட் பண்றதுனால டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஒர்ரீஸ் எல்லாமே குறைய வாய்ப்புகள் உண்டு. ஸ்டெப் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓவர் திங்கிங் பிரேக். அதாவது நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த ரிப்பீட்டா யோசிக்காதீங்க. அதுக்கு சொல்யூஷன் கிடையாது.
அதனால அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை நம்ம அடக்கணும்னு நினைக்க கூடாதுன்னு நினைச்சாதான் அந்த பிரச்சனை இன்னும் மைண்ட் ஆக்குபை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே சமயம் அந்த தாட்டை ஃபாலோ பண்றீங்கன்னா, அட இதுல ஒண்ணுமே இல்லை, இதை பொய்யா நினைச்சு நம்ம இவ்வளவு கவலைப்பட்டோம் அப்படின்ட்டு உங்க மனசு வந்து நினைக்க ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். என்னென்ன பண்ணணும்? நாம நம்முடைய கவலைகளை நீண்ட நாளுக்கு கண்ட்ரோல் பண்ணா அது மைண்ட் ஆக்குபை பண்ணி இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நல்ல தூக்கம் வந்து அவசியம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 6 to 7 hours ஸ்லீப் வந்து மஸ்ட். அடுத்தது அன்வான்ட் ஃபோன் யூசேஜ். தேவையில்லாம சோசியல் மீடியா பார்க்கறது, தேவையில்லாம நியூஸ் பார்க்கறது, நெகட்டிவ் நியூஸை திரும்ப திரும்ப பார்க்கறது. ஐயையோ அங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சே, ஐயையோ இங்க இந்த குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சே, இந்த மாதிரி மரம் விழுந்துருச்சு, பஸ் மோதிருச்சு, கார் மோதிருச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை நீங்க அதிகம் சோசியல் மீடியால பார்க்காதீங்க. நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபாலோப்ல இருந்து நீங்க வெளியே வந்துருங்க. முக்கியமா நிறைய பேர் வந்து எனக்கு டென்ஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ட்டு டீயோ காஃபியோ வந்து குடிப்பாங்க. அதுல கஃபீன் வந்து உங்களுக்கு பிரெயின் ஸ்டிமுலண்ட் அப்படின்றதுனால அதை நீங்க ரொம்ப லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். காஃபியை அவாய்ட் பண்ணிட்டு டீயை அதிகம் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தியான ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஜூசஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். டெய்லி ரொட்டீன் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் சாப்பிட்றது, படுக்கைக்கு போறது, இது எல்லாமே வந்து நீங்க ரெகுலரா கரெக்டா வந்து நீங்க பண்ணுங்க. இந்த பிரச்சனைய வீட்லயே மேனேஜ் பண்ணலாம். ஓகே டாக்டர், நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், அப்படி பண்ணியும் எனக்கு இந்த இஷ்யூ இருந்துட்டு இருக்கு, என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ் மேல இருக்கு. எனக்கு வந்து ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இதனால டெய்லி ரொட்டீன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, ஆஃபீஸ்ல என்னால் ஒர்க் பண்ண முடியல, எப்பயுமே கவலையா இருக்கிறதுனால எல்லாரும் என்னை விட்டு விலகி போற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட டைரக்டா கன்சல்ட் பண்ணி எதனால இந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத தெளிவா தெரிஞ்சு கவுன்சிலிங் அண்ட் தெராப்பி எடுத்துக்கோங்க. சம்டைம் ஒரு சிலருக்கு மெடிசன் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹோமியோ டாக்டரை நேரில் கன்சல்ட் பண்ணி அல்லது ஆன்லைன்ல கன்சல்ட் பண்ணி சரியான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம். சரியான கவுன்சிலிங், சரியான மெடிசன் ட்ரீட்மெண்ட் சரியான நேரத்தில் எடுக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கை திரும்ப ஹாப்பியா நீங்க லீட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. இது யாருக்காவது வந்து உதவலாம். இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.